கோடான கோடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். கடிதம்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி குருஜி ஐயா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். சர்ப்பதோஷம்னு சொல்றாங்க, நாகதோஷம்னு சொல்றாங்க, ராகு தோஷம்னு சொல்றாங்க இல்லையா? இது மூணும் வேற வேறயா இல்ல ஒண்ணுதானா? இந்த சர்ப்பம், நாகம் அது ரெண்டும் ஒண்ணுதான்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ராகுவை வந்து இது மூன்றுமே ஒரே தோஷம் தான். ராகு தோஷம், சர்ப்பதோஷம், நாகதோஷம்னு சொல்லப்படுறது எல்லாமே ஒரே விதமான தோஷத்தை குறிக்கிறது தான். இந்த தோஷம் அப்படின்ற வார்த்தைக்கு குற்றம் அல்லது குறைபாடுன்னு அர்த்தம். ஒரு ஒரு குற்றம் இருக்கு, ஜாதகத்தில் ஒரு குற்றம் இருக்கு, கொடுப்பினைக்கு தடை இருக்கிறது, ஒரு குறைபாடு இருக்கிறது. தோஷம் என்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு தமிழில் நேரடியாக சொல்லணும்னா குறைபாடுன்னு சொல்லலாம். இந்த பாம்புவை ஏன் வந்து இந்த சர்ப்பதோஷம் நாகதோஷம்னு சொல்லப்படுதுன்னா, நம்முடைய ஞானிகள் இந்த ராகு கேதுக்கள் வந்து ஒரு வளையம் போல செயல்படுகிறது அப்படின்றத உணர்ந்ததால பாமர மக்களுக்கு எளிதில் புரியும் வண்ணம் அது வந்து ஒரு பாம்பாக இருக்குது, பாம்பு போல இருக்கிறது, ஒரு தலையும் வாலும் பின்னி பிணைந்து ஒரே வளையமாக இருக்கிறது அப்படின்ட்டு உருவகப்படுத்தி சொன்னாங்க. அதற்கும் நேரடியாக பாம்புகளுக்கும் சம்மந்தம் இல்லை. சிலர் வந்து தவறாக பொருள் புரிஞ்சுக்கிட்டு போன ஜென்மத்தில் பாம்பை அடித்து கொன்றதால வந்து இந்த மாதிரியான ஒரு தோஷங்கள் உங்களுக்கு அமையுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை வந்து ஞானிகள் எந்த இடத்துலையும் நமக்கு சொல்ல. அதே நேரத்தில் இந்த ராகு கேதுக்களுக்கு தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லப்போனால் இந்த நாகவல்லி, நாகேஸ்வரன், நாகநாதன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இயற்கையாகவே சுயம்புவாக எழுந்தருளிய சில இந்த புற்றுக்கோயில்கள். இப்போ பாம்புக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க புற்றுக்கோயிலை கொண்டு வரீங்களே அதான் அப்படின்னு இப்ப கேட்க சொல்லலாம். வந்தேன் ஐயா. புத்துக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியும். ஆனா இந்த தோஷத்துக்கும் பாம்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்க வந்தேன். ஆமா, இயற்கையான அதாவது சில விஷயங்கள்ல ஞானிகள் ஒரு மேலான சக்தி, இந்த குறைகளை களையக்கூடிய ஒரு ஜீவ ஆற்றல்னு சொல்லுவோம். அதற்கேற்ற அந்த கதிர்களை, அந்த கெடுபலன்களை, சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய கதிர்களை சமப்படுத்தும் சக்தி சில இடங்களில் அந்த அருட்பேராற்றல் நிலைத்திருப்பதை அறிந்துதான் நமது ஞானிகள் வந்து இந்தந்த இடங்களில் கோயில்களை அமைச்சாங்க. ஆகம விதிப்படி சித்தர்கள் எழுப்பிய மிகப்பெரிய கோயில்கள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ வந்து ஆயிரக்கணக்கான கோயில்களில் ஒரு 10-20 கோயில்கள் மட்டும்தான் சில பரிகாரங்களாக சொல்லப்படுகிறது. அவற்றில் வந்து ராகுகேது தோஷங்களுக்கு மிக உன்னத ஸ்தலமாக, உலகின் முதன்மை பரிகார ஸ்தலமாக வந்து நம்ம காளகஸ்தி சொல்லப்படுகிறது. மற்ற நாகநாத சுவாமி, நாகேந்திரன், நாகேஸ்வரம், நாகன், பாம்பு, புற்று, நாகவள்ளி, இந்த மாதிரி நாகம்னு பேர் தாங்கிய அத்தனை கோவில்களும் இந்த சர்ப்பதோஷம் எனப்படுகின்ற இந்த ராகு கேதுக்கள் மறைக்கும் தன்மையை விளக்குகின்ற அமைப்பு என்பதால இந்த மாதிரியான தோஷங்கள் ராகு 2, 4, 7, 8, 12 குறிப்பாக லக்னம் அல்லது 2ல் 7, 8ல் இந்த அமைப்பில் இருக்கிற சர்ப்பதோஷக்காரர்கள் தங்களுக்கு அருகில் இருக்கின்ற பழமையான நாகன் என்று பெயர் தாங்கிய கோவில்களுக்கு போய் அந்த முறையான வழிபாடுகளை அந்த கோவில்களுக்குள் தொடர்ந்து செல்வதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திர நாளில், தங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த நாகன் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்குள்ள போய் இந்த தோஷத்தை விலக்கிக் கொள்ளலாம். கண்டிப்பா இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தா பாம்புக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அது வந்து எப்போ பண்ணணும், ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லை. அது ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. இதனை தொடர்ந்து முதல் 4 ராசிகளுக்கு இன்னைக்கு தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாமா? மேஷராசிக்காரர்களுக்கு மனம் உற்சாகமாக இருக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்புகளை தயாரிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்பு முனையான நல்ல லாபங்கள், அமைப்புகள் எல்லாமே கிடைக்கிற ஒரு நாள். பெண்கள் சம்பந்தப்பட்ட உதவிகள், பெண்கள்கிட்ட ஒரு காரியம் ஆகணும்னு நினச்சி அந்த இதை வந்து மனசுக்குள்ளே அசைப்பட்டு என்றைக்கு அதை வெளிப்படுத்துவது என்று ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர இயலாத மேஷராசிக்காரர்கள் பெண்களின் சம்பந்தமான அனுமதியை பெறுவதற்கு ஏற்ற நாள் இந்த நாள். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு எதையும் நன்றாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சுப செலவுகள் உள்ள நாளாக இருக்கும். ரொம்ப நாள் வந்து ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் வந்து நல்ல காரியங்கள் நடக்கலைன்னா இன்றைக்கு நல்ல காரியம் நடப்பதோ அல்லது நல்ல காரியம் நடப்பதற்கான ஆரம்பங்கள் இன்றைக்கு உறுதியாவதோ இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் இருந்தால் இன்றைக்கு திருமணம் அல்லது திருமணம் நடக்கிறதுக்கான நிச்சயார்த்தம் போன்ற பெண் பார்த்தல் போன்ற ஒரு ஆரம்ப நிலைகள் இன்றைக்கு இருக்கும். எனவே ரிஷபராசிக்காரர்கள் சுபகாரியங்களின் மூலம் மனம் மகிழும் நாளாக இந்த நாள் அமையும்.